வணக்கம். என் பேர் பத்மபிரியா. ஐம் அ சைக்காலஜிஸ்ட் அண்ட் அன் அட்வொகேட். ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன் அப்படின்னா என்ன, அது எதனால் நமக்கு இங்கே நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணுறோம், ஏன் அந்த மாதிரி எண்ணங்கள் ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன் நிறைய பேருக்கு இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஜென்ரலாக ஆன்சைட்டி டிப்ரெஷனுங்கிறது என்னென்னா, ஆன்சைட்டினா கவலை, டிப்ரெஷன்னா மன அழுத்தம். இது ரெண்டுமே கவலை இருந்தால் தான் மன அழுத்தம் வரும், மன அழுத்தமாக இருந்தால் கவலையாகிடும். ஸோ ரெண்டுமே இன்டர் கனெக்டடான ஒரு விஷயந்தான். இது ரெண்டுமே ஒருத்தருக்கு வருது எதனாலனா, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி, சைக்காலஜிக்கல் ரெண்டு சைடும் நம்ம உடம்புங்கிற இந்த இதுக்குள்ளே நம்ம என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பிரெயினுக்கு அனுப்புகிறோம், நம்ம என்ன மாதிரி விஷயங்களை நம்ம எவ்ரிடே லைஃப்பில் செய்கிறோம், என்ன நம்ம சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி ஒரு லைஃப்பை ஜென்ரலாக பார்க்குறாங்கன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப்பில் எல்லா விஷயங்களும் நடக்கணுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். அப்படி தான் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கணும். பட் கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்படி ஒரு விஷயம் இருக்காது. ஸோ என்ன ஆகுது, நம்ம நினைக்கிற குட்டி குட்டி விஷயம் ரொம்ப சின்னதாக எடுத்துக்கோங்க. ஒரு 9 மணிக்கு நம்ம ஒரு டைமில் ஒரு இடத்துக்கு போகணும், அது ஒரு 9:05 ஆனால் கூட ஸ்ட்ரெஸ் ஆகுது, உடனே கவலை ஆகுது, உடனே டென்ஷன் ஆகுது. இது ஒரு சின்ன விஷயந்தான். பட் அதை நம்மளால் ஏன் ஓவர் கம் பண்ண முடியல? இங்கே ஆரம்பித்து இப்படி பல விஷயங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே, அம்மா அப்பாக்குள்ள, அகெயின் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்குள்ளே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எனி ரிலேஷன்ஷிப், ஃபார் தட் கேஸ் ஆஃபீஸில் இருக்கிற பாஸ், அங்கே ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது இந்த டிப்ரெஷன், ஆன்சைட்டி நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் முக்கியமாக இந்த கோவிடுக்கு அப்புறமா யங்ஸ்டர்ஸ் எக்கச்சக்கமாக இதுக்குள்ளே போகிறாங்க. எதனாலனா, ரொம்ப சிம்பிள் ஆன்சர், நம்ம நினைக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கலைங்கிறது. லைஃபோட சிஸ்டமே எப்படின்னா, நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டால் நம்ம படிக்கிற படிப்புக்கோ, நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ, நமக்கு இருக்கிற பிரெயினுக்கோ வேலையே இருக்காது. மாற்றி நடக்கும்போது தான் வேறு ஒரு விஷயத்தை யோசிப்போம். ஸோ நம்ம மாற்றி யோசிக்கணும், நம்ம எப்படி இதை ஓவர் கம் பண்ணணும், ஒவ்வொரு சேலஞ்சையும் எப்படி பார்க்கணுங்கிறத ஒவ்வொரு மனுஷனும் யோசிக்கும்போது, ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் அதை தெரிஞ்சுக்கும் போது தான் இதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நம்ம என்ன மாதிரி எண்ணங்களை நம்ம பிரெயினுக்கு அனுப்புகிறோமோ, தாட்ஸ் நம்ம நினைக்கிறோமோ, அதுக்கான ஒரு இமோஷன் தான் நம்மக்கிட்ட கிடைக்கும். இப்போ நமக்கு ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்டு சைல்ட்ஹுட்லேருந்து இருக்காங்க, திடீர்னு வேலை கிடச்சி ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஊருக்கு போகிறாருன்னா, கண்டிப்பாக நம்ம என்ன பிரெயினுக்கு அனுப்புவோம், ஐயோ சின்ன வயசுலேருந்து என் கூடவே இருந்தார், இன்றைக்கி பிரிய போகிறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் போது ஒரு சோகமும் கண்ணில் தனியும் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் அதுக்கு பதில் என் ஃப்ரெண்டு ஒரு ஃபாரின் போகிறான், நான் எப்பயாவது போவேன், நானும் அதே மாதிரி ஒரு ஜாப் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒரே விஷயத்தை நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத வச்சு தான் அதோடைய அவுட்கம் இருக்க போகுது. ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. இட் இஸ் நாட் சச் ஈஸி. இந்த விஷயத்தை இப்படி எடுத்துக்கலாம். ஒரு சில விஷயங்கள் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த இந்த ஃபார் என் பொண்ணுக்கு நான் நினச்ச வேலை கிடைக்கல, இல்லை நினச்ச மாதிரி ஒரு பையன் கிடைக்கல, இல்லை என்னோடய பையனோட ஃப்யூச்சரே போயிடுச்சு, சம் ஆக்சிடெண்ட் ஆகுது, ஏதோ அந்த மாதிரிலாம் ஆகும்போது கூட நம்ம மனசுக்கு நமக்கு புரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்கிற விஷயமே கிடையாது. அதுலேருந்து நம்ம எப்படி வரப்போகிறோம்? ஆன்சைட்டி டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டோன்னா ஒரு பிரச்சனை பல பிரச்சனைகளாக ஆகுமே தவிர அதுலேருந்து நம்ம விடுதலை ஆகவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? எந்த ஒரு பிரச்சனையும் எண்ட் பாயிண்ட் கிடையாது. இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும்? ரொம்ப சிம்பிளாக ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நாங்கள் ஜென்ரலாக சொல்லுவோம், ஒரு பிரச்சனை உங்கள் மைண்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்டோட ஒரு பிரச்சனை, என் குழந்தையோட பிரச்சனை. ஃபஸ்ட்டு அதை ஒரு பேப்பர் எடுத்து எழுதணும். எனக்கு என் குழந்தையோட பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை ஸ்டடீஸ் சம்மந்தமாக, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா, சால்வ் பண்ண முடியாதா, பண்ண முடியும்னு இருந்தால் என்னெல்லாம் சாய்ஸ், பண்ணவே முடியாதுன்னா
அடுத்தது இந்த பிரச்சனையை தாண்டி போகிறதுக்கு அடுத்த சொல்யூஷன் என்ன இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு விதமாக நம்ம எண்ணங்களை வந்து மாற்றிக்கணுமே தவிர இதுதான் நம்மளுடைய என் பாயிண்ட், இனிமேல் நம்ம முன்னுக்கே வர முடியாது, இல்லை மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க அந்த அளவுக்கு என்னால் செய்ய முடியல, நான் எங்கேயோ என் லைஃப்பில் தோற்றுட்டே இருக்கேன், நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கலை, இப்படின்னு நம்ம எண்ணங்களை வளர்க்கும்போது 100% டிப்ரெஷனும் கவலையும் நம்ம கூடவே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக என் லைஃப் ஃபுல்லாக சேலஞ்சஸ் இருந்துட்டு தான் இருக்கும், நான் எதுக்காக படித்தேன், நான் எதுக்காக இந்த சொசைட்டியில் இத்தனை விஷயங்களை பார்க்குறேன், ஈச் அண்ட் எவ்ரிடே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு லேர்னிங். எத்தனை விஷயம் நம்ம படித்து ஒரு 10 வயசில் இருக்கிற நமக்கு இருந்த மெச்சூரிட்டியை விட 20 இயர்ஸில் அதே விஷயத்தை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறோம், அதே விஷயத்தை 30 இயர்ஸில் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறோம் 40, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. ஆனால் சில பேரால் அப்படி பண்ண முடியல, ஏன்னா அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா நமக்கு எதுவுமே நடக்காது, நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் வந்து ஃபெயிலியராகவே ஆகுது, நம்மளை சுற்றி வந்து யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, இப்படியெல்லாம் நினைக்கிறவங்களுக்கு கட்டாயமாக எந்த ஒரு விஷயத்தையும் க்ராஸ் பண்ணி அந்த பேரியரை கடந்து வெளியில் வர முடியாது. இப்போ மெயினாக இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட தாங்கிக்கிறதுக்கு சக்தி இல்லை. எதனால் இல்லை? ஏன்னா ஃபெயிலியர்ஸை அவங்க வந்து மீட் பண்ணுறதுக்கே ரெடியாக இல்லை. அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், நினச்சா மாதிரி ஹாப்பியாக இருக்கணும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். அதுவும் பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க நினைக்கிறதெல்லாம் செஞ்சு 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 இது பண்ணுறதுனால எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஃபெயிலியர் வரும்போது அந்த ஃபெயிலியரை கடக்க தெரியல. ஸோ மெயினாக நம்ம சொல்லித்தர வேண்டியது பசங்களுக்கு, நீ நினைக்கலாம், உனக்கு ஒரு கோல் செட்டிங் இருக்கலாம், உனக்கு ஒரு ட்ரீம் இருக்கலாம், இல்லை இருக்கணும், விஷன் இருக்கணும், ட்ரீம் இருக்கணும், அதை நினச்சி ஓடணும். பட் நடக்கிறதும் நடக்காததும் ஃபைனல். யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் அ பிளான் பி. பிளான் ஏவே இருந்தால் போதுமா? சம்டைம்ஸ் அது சக்ஸஸ் ஆகலாம், சம்டைம்ஸ் அது ஃபெயிலியர் ஆகலாம், இன்னொரு ஒரு பிளான் இருக்கணும். ஏன்னா கீழே விழுந்துடாமல் நடன்னு சொல்லித்தரது தப்பில்லை, பட் விழுந்ததா எழுந்துக்கோ, அதை தாண்டி நடக்கணுங்கிறது ரொம்ப மெயினாக இந்த டீனேஜர்ஸ்க்கு லவ் ஃபெயிலியர்ஸ், மார்க் சரியாக வரல, நான் நினச்ச வேலை கிடைக்கல, இப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஒரு வேலை தானா, எத்தனை வேலை, இது கிடைக்கலனா இன்னொன்று, அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் வந்து வீட்டில் நம்ம வந்து ஆஸ் பேரண்ட்ஸ் வந்து ரெகுலராக அவங்களுக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஏதோ ஒரு நல்லதுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத ஆழ பதியும் போது தான் நம்ம அடுத்ததை நோக்கி நம்ம போக முடியும். ஸோ ஆன்சைட்டி, டிப்ரெஷனு ஈஸியாக வந்து நம்ம இப்போ இந்த வேர்ட்ஸை வந்து ரொம்ப ரெகுலர் எவ்ரிடே லைஃப்பில் வந்து சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம். எனக்கு ஃபீவர், எனக்கு கோல்டுங்கிற மாதிரி, எனக்கு ஆன்சைட்டி, எனக்கு டிப்ரெஷனுங்கிறது சொல்கிறத ரொம்ப ரெகுலர் ஆக்கிட்டோம். சச் வேர்ட்ஸ் வில் நாட் ஹெல்ப். அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு க்ராஸ் பண்ணி வர முடியாது. அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது, அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ண போகிறேன்னு யோசிக்கும்போது அதை எழுதி இது சால்வ் பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா அடாப்ட் பண்ணணும், இல்லை விட்டு கொடுக்கணும், இல்லை கடந்து வரணும். இந்த 4ல் ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும். செய்யும்போது தான் இதெல்லாம் வந்து க்ராஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஒரு மாதிரி மைண்டு வந்து அப்செட்டாக இருக்குது, நான் டல்லாக இருக்கேன், என்னவோ என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, அப்படிங்கிற சமயத்தில் நம்ம என்ன செய்யணும் மெயினாக? மைண்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்கலாம், சில பேருக்கு ரீடிங் பிடிக்குன்னா ரீட் பண்ணலாம், சம்டைம்ஸ் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து வேறு விஷயங்கள் செய்யும்போது நம்ம மைண்ட் வந்து மாறும். இன்ஃபேக்ட் டக்குன்னு ஓவர் கம் பண்ணும் வித்தின் மினிட். ஏன்னா நமக்கே தெரியும், நம்ம சிரிச்சிட்டே இருப்போம், திடீர்னு நம்ம மனசு மைண்டு ரெண்டும் டல்லாகிட்டே போகும். அப்போ ஜென்ரலாக 3 ரூல்னே ஒன்று இருக்குது. அது என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கிற 3 திங்ஸை நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுறது, 3 சவுண்ட்ஸை மென்ஷன் பண்ணுறது, எனி பார்ட் ஆஃப் தி பாடியை மூவ் பண்ணுறது, கிளாப் பண்ணுறது, சிரிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம். நம்ம நினைக்கலாம் இந்த ஒரு விஷயமா என்னுடைய அவ்வளோ பெரிய மனநிலையை மாற்ற போகுதுன்னு. ஜஸ்ட் அ செகண்ட் அந்த போகிறீங்கல்ல அந்த டிப்ரெஷனுக்குள்ளே, அதுலேருந்து வெளியில் வந்தோன்னே யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் ஒரு வாய்ஸ் கேட்கணும். நீ சோகமாக ஆகிறதுக்கு டைம் கிடையாது, இதை கடக்கிறதுக்கான டைம். என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது, இல்லை என் குழந்தைக்கு ஆயிடுச்சு, இல்லை ஏதோ ஒன்று அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது தானே வாழ்க்கை. எக்ஸ்பெக்டட் எப்போ எது நடக்கும் தெரியாது. இந்த செகண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நடக்கிறச்ச நமக்கு கேட்க வேண்டிய முக்கியமான குரல் வாய்ஸ். இப்போ நீ கவலையாக இருக்கிறது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கலாம், 10 மினிட்ஸ் இருக்கலாம், அதை தாண்டி அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், இதிலேருந்து நான் வெளியில் வரத்துக்கு என்ன செய்ய போகிறேன். அடுத்தவங்க வந்து நமக்கு வந்து ஆறுதல் சொல்லி தான் சரியாகணும் இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஒன்லி
நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம தான் நமக்கு நல்ல தைரியம் சொல்லிக்க முடியும், ஆறுதல் சொல்லிக்க முடியும். ஸோ யாரோ ஒருத்தர் ஆறுதல் சொல்லுவாங்களா, இல்லை எங்கள் ஜெனட்டிக் வைஸில் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு ஏதோ ஒரு ரீசன் நம்ம எப்பவுமே நமக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வெளியில் இருக்கிற எதையாவது ஒரு காரணமாக காட்டுறோம். என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன், நான் வளர்ந்த விதம், இல்லை எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸால் இப்படி இருக்கேன், அதெல்லாம் கிடையாது. எது வேணால் எப்படி வேணால் இருக்கட்டும். பழசாக இருக்கிற பாட்டி தாத்தாவையோ அம்மா அப்பாவையோ ஜெனட்டிக்கை இதெல்லாம் மாற்ற முடியாது. ஆனால் நமக்குள்ளே நடக்கிற எண்ணங்களை மட்டும்தான் நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த ஒன்றை நம்ம நம்பிட்டு ஒவ்வொரு வாட்டி ஒரு டல்னஸ், ஒரு ஒரு ஏதோ ஒரு கஷ்டத்துக்குள்ளே போகிறோன்னு ஃபீல் ஆகும்போதே ஐ வில் டெஃபினெட்லி ஹாவ் அ சொல்யூஷன். இதுக்கு நான் வந்து கண்டுபிடிச்சி வெளியில் வருவேன்னு நினைக்கும் போது ஈஸிலி வி கேன் ஓவர் கம் திஸ் ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன். தேங்க்யூ ஸோ மச்.